ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் அன்னக்கொடி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. வீடு நிலம்னு வசதியெலாம் ஓரளவு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுடைய அக்கா தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே கருத்து வேறுபாடெலாம் பிரிஞ்சிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். எனக்கு என்னுடைய தொழிலுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பிளாட் எழுதி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க. வரக்கூடியவருக்கு ஓரளவு படிச்சிருந்தாலும் முக்கிய, படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. 2 பேரும் இந்த ஹோட்டலில் பார்த்துக்கிட்டாவே போதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கௌசல்யா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல போயர் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவங்க. உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் ஒரு 2 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் நல்ல ஒழுக்கமானவராக வேணும், ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.